படம் வருமே எப்போதும் துணை வருமே. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். அன்பார்ந்த மக்களுக்கு வணக்கம். நான் உங்கள் கார்த்திக் பிள்ளை அண்ட் வெல்கம் டு தி கே டிவி. ஸ்பூஃப் பேடிஎம் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது மக்களே. இந்த ஆப் எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது லாஸ்ட்டாக அவங்க சொல்கிற மக்களே. பட் அந்த ஆப்பை பயன்படுத்தி ஒரு இளைஞன் எப்படி ஒரு கேபெல்லாம் வச்சு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ட்ராவல் ஆப்பை ஏமாத்தினார், எப்படி போலீஸை பிடிபட்டார்ன்ற டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். ரியாஸ் ரஃபீக் அப்படிங்கிற 23 வயது நபர். ஸோ சென்னையில் இருக்கார். இவர் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் கிளைண்ட் கேர் எக்ஸிக்யூட்டிவ் வேலை பார்த்துட்ருக்கார். ஸோ இவர் என்ன பண்ணுறாருனா, அந்த ஸ்பூஃப் பேடிஎம் அப்படிங்கிற ஆப்பை அவர் இன்ஸ்டால் பண்ணிடுறாரு. இப்போ இந்த ஆப்புன்றது என்னன்ற ஃபஸ்ட்டு மக்களுக்கு தெரிய வச்சிடலாம் மக்களே. என்னென்னால், நம்ம பேடிஎம் யூஸ் பண்ணியிருப்போம். பேடிஎம் அப்படிங்கிறது இட்ஸ் அ வேலட். அதாவது எப்படி பேங்க் பாஸ்புக் வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி பேடிஎம்லேயும் நீங்கள் பைசா வச்சுக்கலாம், பாஸ்புக் மெயின்டைன் பண்ணலான்ற மாதிரியான ஒரு வேலட் தான் பேடிஎம் அப்படிங்கிற ஆப். இப்போது எப்படி பேங்க்கில் பாஸ்புக்லாம் வச்சுருக்கிறதுக்கு உங்களுக்கு கேஒய்சி கேட்பாங்களோ, அந்த மாதிரி பேடிஎம்லும் கேஒய்சி போட்டு நீங்கள் ஒரு பேங்க் மாதிரி ஆப்ரேட் பண்ணிக்க முடியும்னு சொல்லிட்டு இப்போ அடுத்த ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இப்போ அதனால தான் நடுவில் பேடிஎம் டவுன் ஆச்சு. இப்போ திரும்ப அது இட் இஸ் ரெஜுனிவேட்டிங் மக்களே. ஆனால் தெர் இஸ் சம்திங் கால்டு ஸ்பூஃப் பேடிஎம் அப்படின்னு ஒன்று இருக்குது. இப்போ ஏன் இந்த பேடிஎம்மில் மட்டும் இந்த ஸ்பூஃப்ன்ற உருவாக்கியிருக்கிறாங்க, ஜிபேலாம் உருவாக்கலன்னு பார்த்தீங்கன்னா, ஜிபேலாம் பார்த்தீங்கன்னா யூபிஐ, அதாவது உங்களுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் இருக்கும், உங்களுக்கு இந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டில் அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை ஒரு வெண்டாருக்கோ இல்லை ஏதாவது ஒரு நபருக்கோ நீங்கள் பே பண்ணுறதுக்கான ஒரு இன்டர்ஃபேஸ், நடுவில் இருக்கக்கூடிய பாலம் தான் ஜிபே மாதிரியான விஷயங்கள்லாம். ஆனால் பேடிஎம் அப்படிங்கிறது ஒரு தனி பேங்க் மாதிரி ஆக்சுவலாக அது இட்ஸ் அ மொபைல் பேங்கிங் மாதிரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மக்களே. மொபைல் பேங்க் சொல்ல முடியாது, அது இட்ஸ் அ பேங்க் ஆக்சுவலாக போய் பேடிஎம் அப்படிங்கிறது. ஸோ பேடிஎம் அப்படிங்கிறதுல நீங்கள் பணத்தை பேடிஎம் உள்ளே வச்சுக்கலாம், ஒரு அக்கௌண்ட் நம்பர் ஒன்று ஜென்ரேட் பண்ண முடியும், ஒரு வேலட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக பேடிஎம்ன்றது ஒரு பேங்க் மாதிரி நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ஒரு பேடிஎம்மில் தான் தெர் இஸ் சம்திங் கால்டு ஸ்பூஃப் பேடிஎம் உருவாக்கியிருக்காங்க. இது உருவாக்குறது யார் நமக்கு தெரியல மக்களே, ஏன்னால் அதை பற்றி ஒரு டீட்டெயில் கிடையாது. ஏன்னால் இது எதற்கு உருவாக்கப்பட்டது நான் சொல்கிறேன் மக்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட ப்ராங்க் பண்ணுறது உருவாக்கப்பட்டதான் ஸ்பூஃப் பேடிஎம் அப்படிங்கிற விஷயம். எப்படி ப்ராங்க் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அதோடைய லோகோவை பார்த்தீங்கன்னா ஸ்பூஃப் பேடிஎம்னு இருக்கும். உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா 3 விஷயம் கேட்கும். ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், பேர் கேட்கும். அடுத்து ஃபோன் நம்பர் கேட்கும். அடுத்து என்ன அமௌண்ட்டுன்றதை கேட்கும். அடுத்து டைம்னு ஒன்று கேட்கும். இது என்ன கொடுமைனா மக்களே, அந்த டைம் அப்படிங்கிறத நீங்கள் மாற்றிக்க முடியும். நம்ம ஜென்ரலாக ஆண்ட்ராய்ட் ஃபோன்ஸை பொறுத்தளவுக்கு நம்ம டைம்ஸ் மாற்ற முடியாது. ஏன்னா டைம்ன்றது இன்பில்ட் சேட்டலைட் டைமாக இருக்கும். இந்த ஸ்பூஃப் பேடிஎம்மை பொறுத்தவரைக்கும் டைம் மாற்றிக்க முடியும். ஏன் இதை மாற்றுறாங்கன்ற நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இந்த டைம் மாற்றி நீங்கள் சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ரெசிப்ட் ஒன்று வந்துடும். ரெசிப்ட் ஃபோன்லேயே காட்டும் உங்களுக்கு. இந்த ரெசிப்டை வச்சு நீங்கள் ஃப்ரெண்ட்ஸை ப்ராங்க் பண்ணலாம். 100 ரூபா போடுறா அப்படிங்கிறான். ஸ்பூஃப் பேடிஎம் மூலிமா 100 ரூபா மச்சான் அவன் நம்பர் சொல்லு, உன் பேர் தான், ஓகே நம்பர் மொபைல் நம்பர் தான், போட்டுட்டான்னு சொல்லிட்டு அந்த டைம்ன்றது ஏன் மாற்ற முடியும்னு நான் போட்டிருக்காங்கன்னா, நீங்கள் இப்போ சப்போஸ் 9 மணிக்கு அனுப்புகிறீங்க இன்றைக்கி அனுப்பிட்டு நாளைக்கு அவனுக்கு ப்ராங்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா, நாளைக்கு டேட்டையும் நாளைக்கு டைமையும் நீங்கள் அதை மாற்றிக்க முடியும். மாற்றிக்கிட்டு சென்டர்னு கொடுத்துட்டு அவங்க ப்ராங்க் பண்ணலான்ற மாதிரி ஒரு ப்ராங்க்குக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த ஸ்பூஃப் பேடிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப். இப்போ இந்த ஆப்பை பயன்படுத்தி ரியாஸ் ரஃபீக் அப்படிங்கிற நபர் ஏமாத்துறாரு ஒரு கேப் ஆப்பு. எந்த ஆப்பு நான் சொல்கிறேன் மக்களே, அந்த கேப் ஆப் பேர் நம்ம யாத்திரி அப்படிங்கிற ஒரு கேப் ஆப். ஸோ இவர் என்ன பண்ணுறாரு, ஒரு கேப் புக் பண்ணுறாரு. புக் பண்ணுறதுமே நம்ம கேப்லாம் புக் பண்ணுறப்ப ஜென்ரலாக உங்கள் லொக்கேஷன் கேட்கும். இவர் வீட்டில் இருக்கிறது கிடையாது, இல்லை வேறு எங்கேயும் இருக்க கிடையாது, வேறு ஏதோ இடத்துல இருந்து இவர் அந்த கேப் ஆப்பை புக் பண்ணுறாரு. புக் பண்ணிவிட்டு அந்த கேபில் சதீஷ் அப்படிங்கிற ஒரு நபர் தான் ஓட்டிகிட்டு வராரு. வந்துடுறார். வந்த உடனே அவர் வண்டியில் ஏறிட்டு டெஸ்டினேஷன் போய் சேர்றதுக்கு முன்னாடியே, இல்லை நிறுத்திங்க இங்கே பக்கத்தான் டெஸ்டினேஷன் அங்கே போயிடுறேன்னு சொல்லிட்டு அவங்க நிப்பாட்ட சொல்கிறாரு. அது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு சிக்னல்ஸாக இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ரோடோட எண்டாக இருக்குது அப்படி இருந்துருது.
ஸோ இவர் எங்கே போய் டெஸ்டினேஷன் போய் சேருது அப்படிங்கிற விஷயத்தை அந்த நம்ம யாத்திரை ஆப்பில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணாமல் பார்த்துக்கிறார். இந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறதுன்னா ஃபஸ்ட் ஒன்று பண்ணுறாரு, இறங்கின உடனே கேஷ் கொடுக்கறது கிடையாது, பேடிஎம் பண்ணுறேன்னு சொல்கிறது. பேடிஎம் பண்ணுறோடனே உங்கள் நம்பர் தாங்கண்ணா பேடிஎம் பண்ணுறேன்னு சொல்லி கேட்டிருக்காரு. இவர் அதே மாதிரி நம்பர் கொடுத்துருக்காரு. கொடுத்தோடனே நம்பரில் வந்து போட்டு இந்த ஸ்பூஃப் பேடிஎம் மூலிமா வந்து அந்த பே பண்ண மாதிரி காமிச்சிடறாரு. காமிச்சிட்டு அந்த ரெசிப்ட் மாதிரி வந்துடும் ஃபோன்லேயே, அதை காமிச்சிட்டு போயிடுறாரு. போயிட்டா இவருக்கு ஃபோனில் காசு வரவே இல்லை. இவர் வெயிட் பண்ணுற காசு வரவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாரு, இந்த ரியாஸ் ரஃபீக் கால் பண்ணுறாரு. கால் பண்ணால் இல்லைங்க என்னங்க நான் போட்டேனே வந்துடும் உங்களுக்கு வெயிட் பண்ணி பாருன்னு சொல்லிட்டு இருந்திருக்கார். வரவே இல்லை. ஒரு 1 hour வெயிட் பண்ணி பாருங்கண்ணா, வரலாம் கால் பண்ணுங்க அப்படிங்கிறார். 1 hour வெயிட் பண்ணுறாரு இந்த சதீஷ்ன்றவர், அப்பயும் பணம் வரல. திரும்ப கால் பண்ணுறாரு, கால் பண்ணால் நம்பர் பிளாக் பண்ணி வச்சுருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டு இருந்திருக்கு. இது ஒரு வாட்டி ஏமாத்திறாரு. அடுத்தது மறுபடியும் அதே மாதிரி ஏமாத்துறாரு இந்த நம்ம யாத்திரை ஆப்லேயே. இப்போ இந்த ஆப்பில் இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி ஒரு நபர் ஏமாற்றிட்டு இருக்காரு அப்படின்னு பேசுகிறாங்க. மறுபடியும் இதே ரியாஸ் ரஃபீக் அப்படிங்கிறவர் ஒரு ட்ரிப் புக் பண்ணுறார். ட்ரிப் புக் பண்ணி எங்கே புக் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா புழுதிவாக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு போகிறதுக்கு புக் பண்ணுறார். அப்போ இதே மாதிரி ஒரு நபர் வராரு. வந்துட்டு இந்த நபர்கிட்ட பிக் பண்ணுறாரு. இதே மாதிரி போய் சிக்னல் ஓரத்தில் போய் நிப்பாட்ட சொல்கிறாரு. இறங்கிடுறாங்க. இறங்கிட்டு இதே மாதிரி பேடிஎம் பே பண்ணுறாரு. பே பண்ணிவிட்டு இவர் நடந்து போயிடுறாரு. இந்த போன அந்த கேபு கொஞ்ச நேரம் கழித்து அந்த நபரை ஃபாலோ பண்ணி போய் புழுதிவாக்கத்தில் அவர் எங்கே இருக்கிறாரு யார்கிட்ட இருக்காருன்றதை கண்டுபிடிச்சி அங்கே போலீஸை வர வைக்கிறாங்க. எப்படி வர வச்சுக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மக்களே, சதீஷ் அப்படிங்கிற முறை சதீஷ் அப்படிங்கிற நபர் வந்து ஹீ இஸ் கிவிங் கம்ப்ளைண்ட் டு சைபர் கிரைம். அப்போ என்ன பண்ணுறாங்க சைபர் கிரைமு, அடுத்த முறை இதே மாதிரி செய்தால் நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ அடுத்த முறையும் இதே நபர் இதே மாதிரி செய்கிறாரு அப்படிங்கிறத அவங்க ஃபாலோ பண்ணிட்டே இருக்காங்க. ஸோ இதனை கரெக்டாக எப்படி வந்து ஃபேஸ் ரெகனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்தை இவருடைய ரியாஸ் ரஃபீக்குடைய அவருடைய ஆண்ட்ராய்டு நம்பர் ஃபோன் இருக்குது, அது ட்ரூ காலர் இருக்கும். அதன் மூலியமாக அவங்க வாட்ஸ்அப்பை பிடிச்சி வாட்ஸ்அப் ஃபோட்டோ பிடிச்சிடுறாங்க. ஃபோட்டோவை வந்து எடுத்துகிட்டு இந்த நபர் எங்கே நம்ம யாத்திரை மூலிமா கேப் புக் பண்ணாலும் அவர் எங்கே ட்ராப் பண்ணுறீங்களோ அவர் வந்து டெஸ்டினேஷன் கொடுக்க மாட்டார், முன்னாடியே இறங்கிடுவார், பேடிஎம்லாம் பே பண்ணுவார். பே பண்ணத உடனே அவர் நீங்கள் பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம யாத்திரையுடைய டோட்டல் அவங்களுடைய டீமுக்கு. அதே மாதிரி பண்ணுறாங்க. பண்ணி அவர் புழுதிவாக்கத்தில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட் ரூமுக்கு போகிறாரு. போனோடனே அங்கே போய் அங்கே பிளாக் பண்ணிடுறாங்க. போலீஸ் வருகிறார்கள். வந்து இந்த ரியாஸ் ரஃபீக்கை அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ணுறாங்க மக்களை. ஸோ இது ரொம்ப அழகாக பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இந்த விஷயத்தை. இது இப்போ இவர் விசாரிக்கிறப்போ என்ன சொல்கிறார், நிறைய இடங்கள் நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. அது மேக்ஸிமம் வந்து சில கடைகளில் பண்ண முடியாது, ஏன்னா கடைகளில் வந்து QR கோடு பண்ண சொல்லிடுவாங்க. அதனால் எந்தெந்த இடத்துலலாம் வந்து இந்த மாதிரி கேஷ் இல்லாமல் ஃபோனில் வந்து பணம் போட முடியுமோ அந்த மாதிரி நானே கேட்பேன். இப்போ இல்லைங்க ஃபோனில் சொல்லுங்கள் அப்படின்னு சில இடங்கள் இன்னும் சொல்கிறாங்க. நமக்கு இன்னும் தகவலாம் கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் QR கோடு ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. சொல்கிறப்போ இல்லைங்க எனக்கு கேமரா ஒர்க் ஆகலை சரியா, QR கோட் வராது, நீங்கள் ஃபோன் நம்பர் தாங்கன்னு நான் கேட்பேன். அப்படியும் சில கடைகளில் வந்து ஃபோன் நம்பரை வாங்கி இந்த ஸ்பூஃப் பேட்டி மூலமாக நான் பே பண்ணுற மாதிரி பாவலா பண்ணிட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு இவர் வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காரு மக்களுக்கு. ஸோ இதுதான் இதோடைய விஷயம். இப்போ இந்த ஸ்பூஃப் பேடிஎம் அப்படிங்கிறதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் திங், நிறைய கடைகளில் உங்களுக்கு பேடிஎம் நீங்கள் சப்போஸ் வச்சுருக்கிறீங்கன்னா கூடவே ஸ்பீக்கர்ஸ் வச்சுக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னால் நீங்கள் பேடிஎம்மில் ₹1 போட்டால் கூட அந்த ஸ்பீக்கரில் ₹1 ரிசீவ் ஆச்சுன்றதை அவங்க சொல்லும். நிறைய பேர் அந்த பேடிஎம் கூட அந்த ஸ்பீக்கரை வச்சுக்காமல் சில பேர் வைப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாகும்னு வைப்பாங்க. அப்படி வைக்காதீங்க. ஸோ காஸ்ட்டுக்காக பார்த்தீங்கன்னா அவங்களை ஏமாற்றிட்டு போகக்கூடிய ஆப் இருக்குன்றதை சொல்கிறாங்க அவங்க தரப்புலேருந்து. செகண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, மேக்ஸிமம் நம்பர் கொடுத்து நீங்கள் பேமெண்ட் பண்ண சொல்லாதீங்க. ஜிபேவாகவே இருந்தால் கூட நீங்கள் QR கோடை காமிச்சு பண்ண சொல்லுங்கள். ஏன்னால் அப்படி நம்பர் கொடுத்து பண்ண சொன்னீங்கன்னா நிறைய தப்பு நடக்கிறதுன்னு சொல்லி இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க மக்களே. 2 ஆஸ்பெக்ட் தான் இதில் இந்த ஸ்பூஃப் பேடிஎம் அப்படிங்கிறத அவாய்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. ஒன்று, கடைகள்னால் ஸ்பீக்கர் வச்சுக்கோங்க. 2வது, நம்பர் கொடுத்தே பண்ண சொல்லாதீங்க, QR கோடை அமைச்சு பண்ண சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. 3வது விஷயம், இவரை அரெஸ்ட் பண்ணதுக்கு பிறகு தமிழக காவல்துறை மூலியமாக கூகுள் பேக்கு வந்து ஒரு மெயில் போட்டிருக்காங்களாம். இந்த ஸ்பூஃப் பேடிஎம் அப்படிங்கிற ஒரு ஆப்பை நீக்க சொல்லியிருக்கிறாங்க போல இருக்குது.
பட் இதனை நீக்குவதற்கு இட் ஹஸ் காட் பிக் ஃபார்மாலிட்டி. நீப்பாங்களாம் நமக்கு தெரில மக்களே. பட் நீக்கல மக்கள் உஷாராக இருக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பூஃப் பேடிஎம் அப்படிங்கிறதை பயன்படுத்த விடாமல் இருக்கணும். அது ரெண்டே ஆப்ஷன் தான், யூஸ் QR கோட், ரெண்டாவது ஸ்பீக்கர்ஸ். என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் மக்களே. நன்றி, வணக்கம். படம் வருமே எப்போதும் துணை வருமே. டிஎன்சி சிட்ஸ், நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். சிட்டு நாடி சட்டுன்னு பணம் வரும்.